ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான கடாய் பீஃப் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நீங்கள் பீஃப் சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கனமான கடாய் எடுத்துக்கோங்க. சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய், பட்டை ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க. வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ நம்ம வறுபட்டதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கணும். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அதே கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பீஃப் நான் ஏற்கனவே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு பீஃப் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சூடான எண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரம் பரட்டி விடுங்க. பீஃப் நம்ம எண்ணெயில் போட்டதுமே நல்லா தண்ணி விடும். இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு கொதிக்க கொதிக்க இன்னுமே நல்லா தண்ணி விடும் பீஃபு. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பீஃப் இந்த தண்ணியிலே ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேகணும். நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. தண்ணியெல்லாம் சுண்டி வெந்து வரட்டும். இப்போ நமக்கு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நமக்கு கறி பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இதை அப்படியே ஒரு பக்கம் பாதியோடு ஒதுக்கிடுங்க. பாதி பக்கம் ஒதுக்கிட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கி வரணும். இது கூடவே நம்ம பூண்டு சேர்க்கணும். பூண்டு ஒரு 15 பல் பூண்டு தோல்லாம் உரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி இந்த வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பூண்டு வெங்காயமும் லைட்டாக வதங்கி வரணும். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மட்டும் வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 2 பழமான தக்காளியை இது போல் அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா அடியோடு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு நம்ம வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்க்க தேவையில்லை. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது மட்டும்தான் சேர்க்கணும். வேறு எதுவுமே நம்ம இதுக்கு சேர்க்க வேணாம். இது நல்லா மசாலா எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கறி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் பாதி வேகணும். அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நமக்கு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அடுப்பில் போட்டுருங்க. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். நமக்கு அழகாகவே ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நமக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம அந்த ஜீரகம் மிளகு எல்லாமே அந்த வறுத்துட்டு பவுட்ரு பண்ணுறதுனால அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இதில் வந்து லாஸ்ட்டாக மேலே மொசரல்லா சீஸ் வந்து கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. இது சேர்க்கும் போது வந்து நமக்கு நல்லா க்ரீமியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த சீஸ் வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நம்ம விட்டுறலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நமக்கு அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கடாய் பீஃப் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை இது மாதிரி நிறைய சாப்பாட்டுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த கடாய் பீஃப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.